ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு வெக்கேஷனுக்காக லண்டன் போயிருந்தேன். அது உங்களுக்கும் காட்டுறேன். இதோ பாருங்கள், இதுதான் லண்டன் பெர்மனண்ட் ராட்டினம். இதில் போனீங்கன்னா மொத்த லண்டனையும் அதுலேருந்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போகல. இது பாருங்கள், இதுதான் லண்டன் பிரிட்ஜ். நீங்கள் இந்த நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஹாரி பாட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் லண்டனோட மிக சிறந்த நதி. அதில் ஒரு கப்பல் நங்கூரம் போட்டு இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். நதி ரொம்ப க்ளீனாக இருக்குல்ல. இது ஒரு லண்டனில் உள்ள ஒரு மால். இந்த மாலில் பார்த்திங்கன்னா அது ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரம்மியமாக மிக அழகாக இருந்துச்சு. இதை ஒரு அந்த காலத்து கப்பலை மாடல் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மள மாதிரி டூரிஸ்ட் வந்தால் பார்க்குறதுக்காக. ரொம்ப நல்லா இருக்குல்ல. அந்த தண்ணி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதுதான் லண்டனில் உள்ள ஒரு கேன்டீன். ஆமாம், இது லண்டன் பேரிச்சம்பழம். மிக அருமையாக இருக்கும். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டு பார்த்தவங்க சொல்லுங்கள். இது விதவிதமான கேக்கு, மிக மிக சூப்பராக இருக்கும். நான் இன்னும் சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சொல்லுங்கள். இது அங்கே உள்ள ஒரு உயரமான கண்ணாடி கட்டடம் நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது லண்டனில் உள்ள மற்ற காம்ப்ளெக்ஸுங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு நான் நம்புகிறேன். அங்கே யாராவது போயிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அந்த டிவியில் நம்ம விளம்பரம்லாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து நியூயார்க் வால் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டு. எல்லா மக்களும் கலந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த டிவியில் நம்ம விளம்பரமும் கொடுக்கலான்னு நம்புகிறேன் நான். நீங்கள் லண்டனில் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். இதுதான் வால் கிளாக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வால்லே ஓடுது, அதனால் வால் கிளாக்குன்னு நான் நம்புகிறேன் நான். ஓகே, இது வந்து வால் டிவின்னு நினைக்கிறேன். சீலிங் டிவி நல்லா இருக்குல்ல. நம்ம படுத்துக்கிட்டே படம் பார்க்குற மாதிரி, நின்றுக்கிட்டே படம் பார்க்குறது போல் ஏதோ பொம்மை படம் ஓடுது. நீங்கள் அங்கே யாருன்னா அதை பார்த்த அனுபவம் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில். இதுதான் லண்டன் பென்குயின், அதாவது ஜூன்னு நினைக்கிறேன். ஜூவில் வந்து பென்குயின்லாம் ஒன்று கூடி சாப்பிட்றாங்க. எப்படி நம்ம அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க நம்மளுக்கு சாப்பாடை ஷேர் பண்ணி தர மாதிரி, உனக்கு போதும் இப்போ அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜூ கீப்பர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டுருக்காரு.